நீ சாமி கிட்ட உன் புருஷன் ஏதோ துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்லி அழுதுட்டு இருந்தத நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அப்புறம் நான் என்ன விஷயம்னு கேட்டா, யாரோ 3வது மனுஷிகிட்ட சொல்ற மாதிரி ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. என்ன நீ நிஜமாவே உன் அக்காவா நினைக்கிறதா இருந்தா உன் பிரச்சனை என்னன்னு என்கிட்ட சொல்லலாம்ல? மாதவி, என்ன விஷயம்மா? தயவு செஞ்சு அழாம சொல்லு. அக்கா, உங்களை நிஜமாவே என் கூட பிறந்த அக்காவா நினைச்சுதான் சொல்றேன். என் புருஷன் சரியில்லக்கா. என்ன மாதவி, ஏன் உன் புருஷனை பத்தி இப்படி சொல்ற? இன்னைக்கு துவைக்கிறதுக்காக நான் என் புருஷனோட ஷர்ட் எடுத்தேன். அப்போ அந்த ஷர்ட் பாக்கெட்ல என்ன இருந்தது தெரியுமா? கையெடுங்கன்னு சொன்னேன். நீங்களே சொல்லுங்கக்கா, புருஷனோட ஷர்ட் பாக்கெட்ல இந்த மாதிரி வளையல் எல்லாம் இருந்தா எந்த பொண்ணுக்கா இருந்தாலும் சந்தேகம் வரதானே செய்யும். அப்போ என் புருஷன் ஏதோ தப்பு செய்யறாருன்னு தானே அர்த்தம். என் புருஷன் நல்லவராதான் இருந்தாரு. ஆனா திடீர்னு ஏன் இப்படி தப்பானவரா மாறினாருன்னு எனக்கு தெரியலக்கா. யாரோ ஒருத்திதான் என் புருஷனை இப்படி மாத்திருக்கா. சரி, அவதான் மாத்துனா, இவருக்கு எங்க போச்சு புத்தி? பெத்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆக போகுது. அவருக்கு வயசு 50 தாண்டிடுச்சு. ஒரு மனுஷனுக்கு 50 வயசுக்கு மேல இன்னொரு பொண்ணு மேல காதல் வரலாமாக்கா? அது எவ்வளவு பெரிய அசிங்கம்க்கா. மாதவி, உன் புருஷனை நான் ஊர்ல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன். அவர் அப்படிப்பட்ட மனுஷன் கிடையாது. ரொம்ப நல்லவரு. எந்த பொண்ணையுமே ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாரு. இப்பவும் அப்படிதான் இருப்பாரு. தயவு செஞ்சு அவரை சந்தேகப்படாதம்மா. என்னக்கா நீங்க? நான் அவரை சந்தேகப்படுறேன். அவரோட ஷர்ட் பாக்கெட்ல இருந்த வளையல பார்த்துதான் எனக்கு சந்தேகமே வந்தது. அது எப்படி வந்துச்சுன்னு கேட்டா அவர்தான் சரியா பதில் சொல்லாம ஒரு மாதிரி மழுப்பி பேசுறாரு. அப்படி இல்ல மாதவி, உன் புருஷன் உன்கிட்ட இப்போதைக்கு அத பத்தி சொல்ல முடியாத சூழ்நிலை ஏதாவது இருக்கலாம்ல? போங்கக்கா, கண்ண பொண்டாட்டி கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு அப்படி என்ன சூழ்நிலை? ஏதாவது இருக்கும். ஆம்பளைங்க பிரச்சனையை நாம தேவையில்லாம கிளறக்கூடாதுமா. அப்புறம் அவங்களும் நிம்மதி இல்லாம நமக்கும் நிம்மதி இல்லாம வாழ்க்கையே ஒரு மாதிரி சூன்யமாயிடும். நேரம் வரும்போது கண்டிப்பா அவரே வந்து உன்கிட்ட சொல்லுவாரு. அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு. எனக்கு எதுவுமே புரியலக்கா. இவ்வளவு ஒருத்தியால என் வாழ்க்கை பறி போயிடுமோன்னு எனக்கு மனசெல்லாம் ஒரே பதட்டமா இருக்கு. உன் நல்ல மனசுக்கு கண்டிப்பா எந்த கஷ்டமும் வராது. உன் புருஷன் என்னைக்கு உன்னை கைவிட மாட்டாரு. இது நான் ஏதோ ஆறுதலுக்காக சொல்றேன்னு நினைக்காத. கோயில்ல வச்சு மனசார சொல்றேன். உன் வாழ்க்கைய பங்கு போட இன்னொருத்தி வரவே மாட்டா. அக்கா, உங்க வாக்கு பலிச்சதுன்னா எனக்கு சந்தோஷம் தான்க்கா.
என்னம்மா நீ இங்க? உங்களை பார்க்க தான் மாமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பார்க்கவா? அதுக்கு ஏமா இங்கேயே நின்னுகிட்டு இருக்க? வீட்டுக்கு வந்திருக்க வேண்டியது தானே? இல்ல மாமா, இது வீட்ல வச்சு பேசுற விஷயம் இல்ல. சொல்லுமா, என்ன விஷயம்? என்கிட்ட நீங்க ஒரு உண்மைய மறைக்காம சொல்லணும். அத்தை என்ன காரணத்துக்காக தென்றல மருமகளா செலக்ட் பண்ணாங்க? எதுக்குமா கேக்குற? எல்லாம் காரணமாதான். சொல்லுங்க மாமா, எதுக்கு அவங்க தென்றல செலக்ட் பண்ணாங்க? அது ரேடியோவுல தென்றலோட குரலை கேட்டு ஆண்டாளுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால தான் அவ தென்றல மருமகளா செலக்ட் பண்ணதா சொல்றா. இல்ல மாமா, அந்த காரணத்தை என்னால ஏத்துக்க முடியல. வேற ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. தயவு செஞ்சு மறைக்காம என்னன்னு சொல்லுங்க. இல்லம்மா, எனக்கு வேற எதுவும் காரணம் இருக்கிற மாதிரி தெரியலையே. ஆண்டாள் இதுவரைக்கும் இந்த காரணத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. மாமா, அத்தைய பத்தி எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க கண்டிப்பா குரலை வச்சு தென்றல செலக்ட் பண்ணிருக்கவே மாட்டாங்க. என் வாழ்க்கையை நாசம் பண்ண மாதிரி தென்றல் வாழ்க்கையும் நாசம் பண்றதுக்காக அவங்க ஏதோ ஒரு பெரிய திட்டத்தோட தான் தென்றல செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு என் உள் மனசு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கு. அவங்களோட திட்டம் என்னன்னு தெரிஞ்சா தயவு செஞ்சு சொல்லிடுங்க மாமா. மாமா, நீங்க ஊருக்கே தீர்ப்பு சொல்ற ஜட்ஜ். தப்பு பண்றவங்க மட்டும் குற்றவாளி இல்லை, தப்புக்கு துணை போறவங்களும் தப்பு பண்றவங்களை காட்டி கொடுக்காம வேடிக்கை பார்க்கறவங்களும் குற்றவாளிங்க தான். பாவம் அம்மா தென்றல். என்ன மாதிரியே அவளும் ஏழு குடும்பத்து பொண்ணு. அத்தையால ஏன் வாழ்க்கை நாசமா போனது போதும். தென்றல் வாழ்க்கையும் அப்படி ஆயிடவே கூடாது. பெண் பாவம் பொல்லாதது மாமா, குடும்பத்தையே ஆட்டி படைச்சிரும். அத்தை ஏன் ஒருத்திக்கு செஞ்ச பாவமே போதும். தென்றலும் அவங்க கிட்ட மாட்டிக்க கூடாது. அவ வாழ்க்கையை எப்படியாவது காப்பாத்தணும் மாமா. தயவு செஞ்சு எதனால தென்றல அத்தை செலக்ட் பண்ணாங்கன்னு சொல்லுங்க மாமா. அம்மா, எனக்கு நிஜமாவே என்ன காரணம்னு தெரியல. ஆகாஷ்க்கு பொண்ணு தேடிக்கிட்டு இருந்தப்போ நிறைய பொண்ணுங்களோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு அவ அடிக்கடி நம்ம பரம்பரை ஜோசியர் அந்த அம்பலவான பார்க்க போவா. எந்த பொண்ணோட ஜாதகமும் ஆகாஷ்க்கு பொருத்தமா இல்லைன்னு திரும்பி வந்துருவா. அப்புறம் ஒரு நாள் தென்றலோட ஜாதகத்தை மட்டும் பார்த்துட்டு ஆகாஷ்க்கு பொருத்தமா இருக்குன்னு அம்பலவாணன் சொன்னதா ஆண்டாள் சந்தோஷமா வீட்டுக்கு வந்து சொன்னான். அதுக்கப்புறம் தான் ரேடியோவில் தென்றலோட ப்ரோக்ராம அடிக்கடி ஆண்டாள் கேட்கவே ஆரம்பிச்சா. அம்பலவாணன் எதுக்காக மற்ற பொண்ணுங்களோட ஜாதகத்தை எல்லாம் விட்டுட்டு தென்றலோட ஜாதகத்தை செலக்ட் பண்ணார்னு ஆண்டாள் இதுவரைக்கும் எங்க யார்கிட்டயுமே சொல்லலாமா? அப்ப தென்றல அத்தைக்கு அடையாளம் காட்டினது அம்பலவாணன் தானா? சரிங்க மாமா, நான் உங்களை அப்புறம் பாக்குறேன். சரிம்மா, பாத்துப்போம். வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். சரிங்கம்மா. யாரை பார்க்கணும்? ஜோசியர் அம்பலவாணனை பார்க்கணும். சாமி உள்ளதா இருக்காது, போய் பாருங்க. சரிங்க. இவங்க ஆண்டாள் அம்மா மருமகளாச்சு. இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க என்னன்னு பாப்போம். வணக்கம் ஜோசியரே. வாங்க உட்காரு. என்ன தெரியுதுங்களா? நான் சாரதா, உங்க ஆண்டாள் அம்மாவோட பழைய மருமக. தெரியுதுமா, சொல்லுங்க, என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க? பயப்படாதீங்க, நான் என் சொந்த விஷயமா இங்க வரல. எனக்கு வேண்டப்பட்ட ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்காங்க.
அதான் பொண்ணு மாப்பிள்ளையோட ஜாதகத்தை கொண்டு வந்திருக்கேன். நீங்க தான் உள்ளத உள்ளபடி சொல்ற ஜோசியராச்சே. இந்த 2 ஜாதகத்தையும் பார்த்து இவங்களுக்கு ஜாதக பொருத்தம் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. ம். இந்த 2 ஜாதகமும் பொருந்தாதுமா. என்ன ஜோசியரே சொல்றீங்க? இன்னொரு தடவை நல்லா பார்த்து சொல்லுங்க. நான் நல்லா ஆராய்ஞ்சு பார்க்காம எதையும் சொல்றது இல்லம்மா. 2 ஜாதகமும் ஒத்து வராது. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்காது. மீறி பண்ணி வச்சா இவங்க வாழ்க்கை நல்லா இருக்காது. நீங்க உண்மையதான் சொல்றீங்களா? நான் உண்மையை தவிர வேற எதுவும் சொல்ல மாட்டேன். நான் வணங்குற எருக்கங்குடி மாரியம்மன் மேல ஆணையா இந்த 2 ஜாதகமும் பொருந்தாது. அப்ப ஏன் ஆண்டாளம்மா கிட்ட மட்டும் இந்த 2 ஜாதகமும் ரொம்ப பொருத்தமா இருக்குன்னு சொன்னீங்க? சொல்லுங்க. ஆண்டாளம்மா கிட்ட இந்த 2 ஜாதகத்தையும் பார்த்துட்டு இந்த 2 ஜாதகமும் ரொம்ப பொருத்தமா இருக்கு, இவங்க 2 பேருக்கும் தாராளமா கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு எதுக்கு சொன்னீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? புரியலையா? இது ஆண்டாளம்மாவோட பேரன் ஆகாஷோட ஜாதகம். இது ஆகாஷ்க்கு பார்த்த பொண்ணு தென்றல், அவளோட ஜாதகம். உங்ககிட்ட உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் பேரை மாத்தி கொண்டு வந்தேன். சொல்லுங்க, எதுக்காக ஆண்டாளம்மா கிட்ட அப்படி சொன்னீங்க? இன்னைக்கு என்கிட்ட இப்படி சொல்றீங்க. இது 2ல எது உண்மை? அது உங்ககிட்ட சொன்னதாமா உண்மை. அப்ப அந்த பசங்களோட வாழ்க்கை வீணாகிடும் நல்லா தெரிஞ்சே இவங்களுக்கு தாராளமா கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு ஆண்டாளம்மா கிட்ட சொல்லிருக்கீங்க, அப்படிதானே? இல்லம்மா. எதுக்காக அப்படி சொன்னீங்கன்னு ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோங்க. இல்லனா பணத்துக்காக ஜோசியத்தை தப்பா பயன்படுத்துறீங்கன்னு உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல நிறுத்த வேண்டியிருக்கும். பயப்படாதீங்க, உங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல நிறுத்தணுங்கிறது என்னோட நோக்கம் இல்லை. பாவம் இந்த தென்றல் என்ன மாதிரியே ஆண்டாளம்மா கிட்ட இவ வாழ்க்கையும் வீணா போயிடக்கூடாதுன்னு தான் கேக்குறேன். தயவு செஞ்சு மனசாட்சியோட இந்த கல்யாணத்துல ஒளிஞ்சிருக்கிற மர்மம் என்னன்னு சொல்லுங்க. சொல்லுங்க ஜோசியரே, இல்லனா நான் நிஜமாவே போலீஸ் கிட்ட போக வேண்டியிருக்கும். இல்லம்மா, அப்படிலாம் எதுவும் செஞ்சிடாதீங்க. நான் உண்மையை சொல்லிடுறேன். சொல்லுங்க. அது ஆண்டாளம்மாக்கு ஒரு பெரிய கண்டம் இருக்கு. அந்த கண்டத்தால அவங்க உயிருக்கே ஆபத்து இருக்கு. அந்த ஆபத்தை சரி பண்ணணும்னா விபரீத ராஜயோக ஜாதகம் இருக்கிற ஒரு பொண்ணு அவங்க குடும்பத்துக்குள்ள மருமகளை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தோம்னா ஆண்டாளம்மா உயிருக்கு இன்னும் 45 வருஷத்துக்கு எந்த ஆபத்தும் வராது. நான் சொன்ன அந்த விபரீத ராஜயோக ஜாதகம் இந்த தென்றலுக்கு தான் இருக்கு. அதனால ஆண்டாளம்மா உயிரை காப்பாத்துறதுக்காக இந்த பொண்ணை அவங்க பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னேன். ஏ ஆண்டாள், உன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக நீ மறைமுகமா தென்றல் கிட்ட உயிர் பிச்சை வாங்கிக்கிட்டு என்னமோ நீ அவளுக்கு வாழ்க்கை பிச்சை போடுற மாதிரி பில்டப் கொடுத்துட்டு இருக்கியா? இது போதும் எனக்கு. அம்மா, இந்த உண்மை இது வரைக்கும் எனக்கும் ஆண்டாளம்மாக்கு மட்டும்தான் தெரியும். தயவு செஞ்சு வேற யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்கம்மா. சரி ஜோசியரே, வாங்கம்மா.
ஹலோ, அம்மா, நான் அம்பலவாணன் ஜோசியரோட சிஷ்யம் பேசுறேம்மா. சொல்லு. அம்மா, உங்க மருமக சாரதாம்மா நம்ம ஜோசியரை பார்க்க வந்திருந்தாங்கம்மா. என்ன சொல்ற? அவ எதுக்காக அங்க வந்தா? இவ வேற கல்யாணத்தை நிறுத்த போறேன்னு சொல்றா. இப்ப இந்த உண்மையை வேற தெரிஞ்சுக்கிட்டானா என்ன பண்ண போறாளோ தெரியலையே. ஆக உங்களோட ஆயுள் விருத்திக்காகத்தான் தென்றலையும் தென்றல் குடும்பத்துல இருக்கிறவங்களையும் ஏமாத்தி அவளை உங்க பேரை ஆகாஷ்க்கு கட்டி வைக்க பிளான் பண்ணிருக்கீங்க. இந்த லட்சணத்துல ரேடியோல தென்றல் குரலை கேட்டு எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனாலதான் நான் தகுதி தராதரம்லாம் பார்க்காம தென்றலை என் பேரனுக்கு கட்டி வைக்கிறேன்னு இல்லாத பொய்யெல்லாம் விட்டு எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டுமா, நான் பெரிய கோடீஸ்வரி, என் கௌரவம் அப்படி, என் அந்தஸ்து இப்படி, ஆனாலும் நான் அதையெல்லாம் மறந்துட்டு ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்த தென்றல பெரிய மனசு பண்ணி என் பேரனுக்கு கட்டி வைக்க போறேன்னு சொல்லி கிடைக்கிற கேப்ல எல்லாம் தென்றலையும் தென்றலோட அப்பா அம்மாவையும் எப்படி எப்படிலாம் மட்டம் தட்டி இருப்பீங்க. இந்த விஷயத்துல நீங்க தென்றல மட்டும் ஏமாத்தல, நீங்க தான் உலகம், நீங்க தான் கடவுள்னு சொல்லிக்கிட்டு உங்களையே சுத்தி சுத்தி வர்ற உங்க பேரை ஆகாஷையும் சேர்த்தே ஏமாத்திருக்கீங்க. தென்றல் கூட உங்களுக்கு யாரோ ஒருத்தி தான், ஆனா ஆகாஷ் உங்க பேரனாச்சு. அவனுக்காக தான் நீங்க வாழ்றதாவே சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட பேரனை ஏமாத்த உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு? கேவலம் உங்க உயிரை காப்பாத்துறதுக்காகத்தான் இந்த கல்யாண அரேஞ்ச்மெண்ட்டையே பண்ணிருக்கீங்கிற விஷயம் ஆகாஷ்கோ தென்றலுக்கோ தெரிஞ்சா உங்க நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? ஏய், போதும், நிறுத்தடே. என்னடி மிரட்றியா? இப்போ நீ என்ன சொல்ல வர்ற? இத பத்தி எல்லாம் தென்றல் கிட்ட சொல்லி என்ன காட்டி கொடுக்க போறேங்கிறியா? நான் தென்றல் கிட்ட சொல்லணும்னு நினைச்சிருந்தா உங்க பரம்பரை ஜோசியர் கிட்ட இருந்து இந்த உண்மையை கறந்த அடுத்த நிமிஷமே தென்றலை சந்திச்சிருப்பேன். ஆனா ஏன் தெரியுமா நான் இன்னும் தென்றலை சந்திக்காம இருக்கேன்? இந்த கல்யாண விஷயத்துல நீங்க இன்னும் வேற என்னென்ன ரகசியத்தை எல்லாம் ஒளிச்சு வச்சிருக்கீங்கன்னு வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான்.